கிறிஸ்துவுக்குள் அன்பழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்கான நன்றியோடு சோத்திரைக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரர்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னா, உயிர்த்தெழுதலின் வரிசை என்ற தலைப்பு கீழே வந்துக்கிட்டு 3ஆம் பாகம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 பாகங்களை பார்த்து முடிச்சாச்சு. இது 3ஆம் பாகம் பார்க்க போகிறோம். முதலாவது சபையின் உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம பார்த்து முடித்தோம். 2வது திரள் கூட்டத்துடைய உயிர்த்தெழுதலை குறித்து பார்த்து முடிச்சிருக்கோம். 3வது உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்து இன்றைக்கு 3ஆம் பாகத்தை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சில கரெக்ஷன் நம்ம பார்த்துக்கலாம். அதாவது வேத மாணவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, முதலாவது சபை உயிர்த்தெழுது, 2வது பழைய ஏற்பாடு பசுத்தவான்கள், 3வது உலக ஜனங்களுங்கிறான விஷயத்தை சொல்லுவாங்க. உயிர்த்தெழுதல் குறித்து 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. முதலாவது சபை, 2வது முற்பிதாக்கள்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபேல் முதல் யோவான் வரைக்கும் உள்ளவர்கள், 3வது உலக ஜனங்கள்ங்கிறான விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ ஏன் நான் தான் சொல்கிறேன், என்னென்னா நான் என்ன சொல்கிறேன்னா, வேதத்தின் ஆராய்ச்சி பண்ணி சொல்ல முடியல. நான் மற்றவங்க பேசுகிறதுக்கும் நம்ம பேசுகிறதுக்குள்ள தனித்துவம் என்னென்னா, 2வது வரிசைங்கிற விஷயமே கிடையாது. முதலாவது உயிர்த்தெழுதுக்குள்ளே சபையும் திரள் கூட்டம் உலக ஜனங்கள் வந்துடுது. இந்த 2வது அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா முற்பிதாக்கள், அதாவது பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் வர முடியாது. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எதுக்குள்ளே வந்துடுவாங்கன்னா, உலக ஜனங்கள் உயிர்த்தெழுதலுக்குள்ளே வந்துடுவாங்க. பொதுவான உயிர்த்தெழுதலுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு பார்க்கணும். ஏன் அப்போ பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் ஜெயிக்கலையா? அவங்க உயிர்த்தெழுதலில் 2வது கேட்டகரியில் வரலையா? அதாவது 2வது கேட்டகரியாக யாருக்கு கொடுக்காங்க, 3வது கேட்டகரியாக யாருக்கு கொடுக்காங்கன்னா இந்த முற்பிதாக்கள் கொடுக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் உலக ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ சபை ஜெயிச்சிருது, திரள் கூட்டமும் ஓரளவுக்கு ஜெயிச்சிருது. 3வது இவங்க ஜெயித்தாங்க, அதுக்காக 3வது கேட்டகரியில் வருவாங்கங்கிறான விஷயத்த சொல்கிறாங்க. வேத வசனம் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குதாங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். வேத வசனம் அவங்களுக்கு சாதகமாக இல்லை, பாதகமாக தான் இருக்குங்கிறான விஷயத்த பார்க்க போகிறோம். ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்களே தேடி கண்டுபிடிச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விலாவரியாக இவங்க ஏன் வர முடியாது, முற்பிதாக்கள் ஏன் அது அழியாமை சுதந்திரத்தை கொள்ள முடியாதுங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அழியாமை சுதந்திரத்துக் கொள்வங்க யார், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள யாருன்னா, நித்திய ஜீவன் மீன்ஸ்னா அழியாமை முடிவிலா உலகங்கிறான விஷயத்த போகிறோம். அது சபையும் திரள் கூட்டமும் சுதந்திரத்துக் கொள்ளுது. முற்பிதாக்களுக்கு அதாவது நித்திய ஜீவன் கொடுக்கல, அழியாமைங்கிறான விஷயத்த கொடுக்கல. நீங்கள் பழைய ஏற்பாடு புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா நித்திய ஜீவனுங்கிற வார்த்தையே அங்கே கொடுக்கப்பட்டிருக்காது. அப்போ நித்திய ஜீவன் அழியாமைங்கிறான விஷயம் புதிய ஏற்பாட்டெலாம் வருது, அவங்களுக்கு கிடையாது. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட ஒரு ஜெப ஆலய தலைவன் கேட்குறான், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ளே நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறார். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கற்பனை கைக்கொள் அப்படின்னு சொல்ல முடியல. அவர் என்ன சொல்கிறார், நான் சிறு வயதிலே நான் கை கொள்கிறேங்கிற விஷயம் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நீ உனக்கு உண்டானதை விற்று தரித்திர கொடுத்து என் பின் செல்லுங்கிறான விஷயத்த சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த கற்பனை கையில்னா பழைய ஏற்பாட்டில் அந்த 10 கட்டளை நீ கை கொண்டா, இப்போ நீ கை கொண்டா நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாங்கிறான விஷயம் சொல்கிறாரு. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் அவங்க கை கொண்டா அவங்க நித்திய ஜீவனை பெறலாங்கிறான விஷயத்த இதில் நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆனால் வேதவசனம் என்ன செய்யுதுன்னா அப்படி சப்போர்ட்டிங்க இல்லை. ஏன்னா நீங்கள் யாருமே நீங்கள் நியாயப்பிரமாணத்தை வாழலைங்கிறான விஷயத்த வேதவசனம் சொல்லுது. அப்போ அந்த ஜெபாலய தலைவன்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு ஓமையை சொல்கிறார், ஊசியின் காதின் ஒட்டகங்கிறான ஒரு ஓமையை சொல்கிறாருன்னு பார்க்கணும். அதுக்கு தான் சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எங்கே போக முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுங்கிறான விஷயத்தை சிம்பாலிக்கு அங்கே சொல்லி முடிக்காரு. ஊசியின் காதிக்குள்ளே ஒட்டகம் போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் போக முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எங்கே போக முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுங்கிற விஷயத்த அங்கே அவர் சொல்கிறாருன்னு பார்க்கணும். அதுக்கு தான் அந்த ஓமியை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு ஐஸ்வர்யவானுங்கிற விஷயத்த சொல்கிறோம். ஐஸ்வர்யவான்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள். பின்னாடி என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பாடத்தை இன்னும் டீட்டெயில்ஸில் நம்ம எடுக்கலாம்ங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போகிற குவாலிஃபைடு இல்லைங்கிற விஷயத்த வேதவசனத்தோடு நம்ம படிச்சிடலாம். அதுக்கு முதலாம் வசனம் யோவான் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிச்சிடலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 7
வசனம் 19. மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை என்று. அப்போ நியாயப்பிரமாணம் யார் மூலமாக கொடுக்கப்பட்டதுன்னா மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது. அப்போ மோசே முதற்கொண்டு என்ன பண்ணுற, மோசையின் கீழே முதற்கொண்டு யாருமே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு நியாயப்பிரமாணத்தை நடக்கலை. மோசையை கூட கீழ்ப்படியாமக்குள்ளே போனதுனால தான் கானான் தேசத்துக்கு போக முடியல, ஆரோனும் போக முடியலன்னு பார்க்குறோம். அப்போ பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட அது கீழே வந்த யாருமே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வாழலாம். வாழ்ந்தாங்கன்னு நினச்சி நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வாங்க. இதன் அடிப்படையில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த அடிப்படையில் அவங்க ஜீவனை பெறலாம். அப்போ யாருமே அங்கே வாழலைங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதான் யாக்கோபு நிருபத்தை சொல்ல முடியல, அது நியாயப்பிரமாணத்தை ஒன்றிலையும் தவறினா குற்றமுள்ளவனாக இருப்பான் இருக்கு. அப்போது அதை எல்லாரும் பர்ஃபெக்டாக கை கொண்டாதான் ஜீவன் பெற முடியுங்கிற விஷயத்தை அங்கே வேதவசனம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிற தாவீது கூட அதில் கூட மீறி இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது தேவன் மன்னிச்சிட்டாரு அப்படின்னா என்னுடைய பாவங்களை போய்க்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பாவங்களை மன்னிக்கப்பட்டது, அதனால் நான் நித்திய ஜீவனை சுயந்தது கொள்வான்னா அப்படி எந்த விதமான வசனமும் சப்போர்ட் ஆகலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லப்படுது. அப்போ மோசே நியாயப்பிரமாணம் கொடுத்ததுலேருந்து யாருமே கை கொண்டிருந்தா நித்திய ஜீவனை என்ன செய்கிறாங்க, பெற்றுக்கொள்ளலாங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். லூகாஸ் விசேஷம் 10ஆம் அதிகாரம் அது 25 சொல்லப்பட்டிருக்கு. என்ன பண்ண, அப்பொழுது நியாயசாஸ்திரிகள் ஒருவன் எழுந்திருந்து அப்படின்னு சொல்லி எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரை நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இப்போ அதாவது லைவில் கேட்குறாரு, நித்திய ஜீவனை குறித்து இப்படி கேட்குறாரு நியாயசாஸ்திரி, நான் என்ன செய்ய வேண்டும் கேட்குறாரு. அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தை என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசிக்கிறது இல்லையா என்றார். அவன் சொல்கிறாரு, அவன் பிரதிஷ்டமாக உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாய் என்று எழுதியிருக்கிறதே. அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது நீ பிழைப்பானா நீ ஜீவனை பெற்றுக்கொள்வாய்ங்கிறான்னு சொல்கிறாரு. அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா இப்போ என்ன சொல்வார்னா, நீங்கள் கற்பனை கை கொள்ளு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்வார். அப்போ பழைய ஏற்பாடில் கற்பனையில் கை கொண்டது தான் அவனுக்கு நித்திய ஜீவனை பெற்றிருந்திருக்கலாம். அப்படி யாருமே அனுசரித்து அந்த கற்பனையை கை கொள்ளலைங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லப்படுது. அதான் யோவான் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். அது உயிர்த்தெழுதலில் 2ஆம் வரிசையில் யார் வருவாங்கிற விஷயம் சொல்ல பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வசனம் கோட் பண்ணி காட்டுவாங்க. அதை எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வசனம் கோட் பண்ணி விசுவாச வீரர்கள் அங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விசுவாச வீரர்கள்லாம் இவங்க ஜெயிச்சிட்டாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க பரலோகம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பரலோகம் போகிற வாய்ப்பு இருக்குது மீன்ஸ் என்னென்னா, ஜீவனுக்குள்ள அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க பரலோகம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற விஷயத்த சொல்லி தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அவங்க சொல்லுவாங்க. அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நம்ம தனியாக நினச்சது ஒரு பாடமாக நம்ம பார்த்தா தான் அது அந்த வசனம் என்ன சொல்லுதுங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். அந்த வசனத்திலோட கடைசியாக நம்ம பார்த்தலாம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த விசுவாச அந்த வீரர்கள் பட்டியலில் ஆபேல் முதல்லேருந்து சொல்லப்பட்டு கடைசியில் பழைய ஏற்பாட்டு பழையத்தை அந்த மல்கியா புஸ்தகத்தை முடிக்கிற மாதிரி அதில் உள்ள அந்த மனிதர்களை தேவ மனிதர்கள் எல்லாம் அங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதை வச்சு உயிர்த்தெழுதல 2வது கேட்டகரியில் ஒரு ஆளுகைக்குள்ளே வருவாங்கங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. சபைக்கு கீழே அதாவது திரள் கூட்டத்துக்கு கீழே இவங்க ஒர்க் பண்ணுவாங்கங்கிற விஷயத்தை கூட அவங்க சொல்கிறாங்கன்னு பார்க்கும். அதனால் இந்த வசனத்தை நம்ம பார்த்தலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39-40 வசனத்தில் கடைசியாக அந்த முடிக்க முயற்சியில் அப்போஸ்தலன் பவுல் இங்கே ரெக்கார்ட் பண்ணுறாரு பார்க்கும். அதை கூட படிச்சலாம். எபிரேயர் 11:39-40. எபிரேயர் அதிகாரம் 11 வசனங்கள் 39-40. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன்
நமக்கென்று முன்னதாக நியமித்தார். அந்த அதாவது பூரணன்னு சொல்லி விஷயத்தில் படிக்கும் விஷயம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 52 பூர்ண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரலோக ராஜ்ய அழைப்புகளையும் வர முடியாது, இன்னொன்று தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயும் வர முடியாது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் ஆளுகைக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துலனா ஒரு வாய்ப்புக்குள்ள, உயிர்த்தெழுதலில் ஒரு வாய்ப்புக்குள்ளே வந்துடலாம். அவங்களுக்கு உலக ஜனம் மாதிரி ஒரு வாய்ப்பு தான். அவங்களும் அந்த 1000 வருடம் அந்த கிரேஸ் பீரியடை ஃபுல்லாக அவங்க கிராஸ் பண்ணாதான் என்ன செய்ய முடியும், என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஜீவனை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும், அழியாமையே சுதந்திரத்து கொள்ள முடியும். அதுக்கு முன்னாடி அவங்க சுதந்திரத்து கொள்ள முடியாதுன்னு பார்க்குறோம். இவர்கள்லாம் விசுவாசத்தில் நற்சாட்சியில் பெற்று வாக்குத்தத்தப்பட்டதை அடையாமல் போனார்கள். வாக்குத்தத்தம் பண்ணது என்னது? 1 யோவான் 2:25 சொல்ல முச்சில் நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அழியாமைங்கிற விஷயம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா சபை வகுப்பாருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் சமயமாயிட்டுங்கிறான விஷயத்தை சொல்கிறாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாயிட்டுன்னு சொல்லி மனம் திரும்பி ஞானசானம் எடுத்து அவர் அவர் அப்பத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுறவங்களுக்கு நித்திய ஜீவன்ன்றார். அவர் ரான்சம் வீடுபடியே அறிக்கை செஞ்சு ஃபாலோ பண்ணுறவர்களுக்கு மட்டும்தான் அந்த அழியாமல் சுதந்திரத்து கொள்ள முடியும், தவிர பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அதுக்குள்ளே வர முடியாது. ஏன்னா அந்த கேட்டகரியிலே அவங்க நினைச்சது வரலைங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்க அவங்களுக்கு சிலாக்கில்லைங்கிறான விஷயத்த இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய நல்ல காரியங்களாம் சொல்லிட்டு முடிவில் என்ன சொல்கிற பார்த்தீங்கன்னா, இவர்கள் நற்சாட்சியை பற்றி விசுவாசம் நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தப்பட்டு பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அதை நித்திய ஜீவனை அடையாமல் போயிட்டாங்க. இவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணமாகாதபடி, அப்போ நம்ம தான் அந்த பூரணமாகி எதை அழியாமல் சுதந்திரக்குள்ளோம், அவங்க பூரணமாக முடியல. விசேஷ நன்மையாத ஒன்று இதை நமக்கென்று முன் நியமித்தார். உலக தோற்றத்து முன்னே நம்ம முன்குறித்து நம்ம அழியாமைக்குள்ளே போயிடும். விசேஷமான அழியாமையை சுதந்திரத்து கொள்வது யாருன்னா சபை வகுப்பார் தான் ஒழிய பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு அந்த ஆளுகையும் அந்த அதிகாரத்தையும் அந்த நித்திய ஜீவனையும் அங்கே கொடுக்கப்படலை. அப்போ நித்திய ஜீவனையும் அழியாமை சுதந்திரத்து கொள்ளவர்களுக்கு தான் ஆளுகை கொடுக்கப்பட்டது ஒழிய மற்றபடி ஆளுகை கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். அவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஓட்டம் அவங்களுக்கு இருக்குது. அதனால் ஓட்டம் இருக்குது. அதான் என்ன சொல்கிறதுனா, சட்டத்தைப்படி மல்யுத்தம் மனம் விட்டால் முடி சுட்ட முடியாதுன்னு இருக்கு. அப்போ முடி சுட்டுறதுன்னா நித்திய ஜீவன் தான் அவங்களுக்கு ஒரு முடி சுட்டுறது. அதான் ஜீவ கிரீடம் சொல்லப்படுது. ஜீவ கிரீடம்னா உயிர் பிச்சை கொடுக்குற விஷயம். ஆனால் இவங்க நினச்சது சட்டப்படி மல்யுத்தம் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் அவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், நித்திய ஜீவனும் கிடச்சிருக்கும். ஆனால் அவங்க வாழலை. ஆனால் வாக்குத்தத்தம் யார் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சபைக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருங்க விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். அடுத்தபடியாக படிச்சிடலாம். யோவான் 5:24. யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி சொல்லிட்டு தான் உயிர்த்தெழுதலை குறித்து இங்க சொல்றாரு. மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வருங்கிறான விஷயத்த அவர் சொல்றான்னு பார்க்கணும். என் வசனத்தை கேட்டு, அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சத்திய உபதேசத்தை கேட்குறவங்களுக்கு தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அவர் நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் எழுப்புறேங்கிறான விஷயத்த சொல்கிறாரு. அப்போ பழைய ஏற்பாடில் பிதாவாய் தேவனுக்கு குமாரன் இருப்பாருங்கிறான விஷயத்த அவங்களுக்கு தெரியாது. பழைய ஏற்பாட்டில் வந்தது எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவங்க தான் இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று அறிஞ்சு கொண்டாங்க. அவங்கள தான் தேவன் என்று அறிஞ்சு கொள்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தேவகுமாரன் இருக்கிறாருங்கிறான விஷயத்தை அவங்க கவனிச்சிக்க முடியல. முதலாம் வரிகளை தான் தேவனுடைய குமாரன் சொன்னனால தான் கடுமையான அவங்களுக்கு கோபம் வருது. அதனால தான் பிரதான ஆசிரியர் சட்டையை கூட கிழிக்காங்க. அதுக்கப்புறம் கல்லெறிய கூட தோன்றாங்கன்னு பார்க்கணும். அவன் இயேசு கிறிஸ்து தேவன குமாரனை என்னச்சுன்னா அங்கேருந்து இஸ்ரோ ஜனங்கள் விசுவாசிக்கல, நம்பப்படுதும் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தவங்களுக்கு தான் நித்திய ஜீவன், அவங்களுக்கு தான் கடைசி நாள் எழுப்புவார். ஒன்றான மீதேன உண்மையும் அனுப்பினாங்க. இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பது நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவனே சுதந்திரத்துக்குள்ள ஒரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன்கிறான விசுவாசிக்கணும். பிதாவாகி தேவனுக்கு ஒரு குமாரன் இருக்கிறதான விசுவாசிக்கணும். அதை பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதை தான் நம்ம லூக்கா சுவிசேஷத்தில் படிக்கும் பட்சத்தில் அதில் என்ன பண்ணால் நம்ம படித்த 19ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பட்சம் பார்த்தீங்கன்னா,
அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வந்துட்டு ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளையும் என்னை காண வேண்டும் ஆசைப்பட்டார்கள். அவங்க வந்துட்டு காண முடியல. ஏன்னா இந்த முதலாம் வருகையில் வர்றதான அந்த விஷயத்தை அவங்க தீர்க்கதரிசனம் அறிந்து கொண்டாலும் கூட அந்த ஸ்லாக்கியத்தை அவங்க பெற முடியலங்கிறான விஷயத்தை அவங்க சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ ராஜாக்களும் தாவீது போல் தாவீது ராஜா அந்த மாதிரி ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்திருந்தா அவங்களுக்கு கூட ரசிக்கப்பட்டு அவங்க சபை வகுப்பார மாதிரி நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளலாம். ஆனால் அந்த கேட்டக்குரிய அவங்கள வந்துக்கிட்டு வர முடியல, அந்த லெக்க அடைய முடியல, அந்த ஸ்லாக்கியம் அவங்களுக்கு கொடுக்க முடியல. ஏன்னா அந்த விசேஷத்தான நன்மை சபை இயேசு கிறிஸ்துக்கு வந்த சிலுவைக்கு அப்புறம் வந்த விசுவாசித்த தேவனுடைய பிள்ளைக்கும் சிலுவைக்கு அப்புறம் வந்த உலக மக்களுக்கும் உலக மக்களுக்கு எல்லாருக்கும் அந்த விஷயத்தை கொடுத்துருக்காரு, அழியாமை கொடுத்துருக்காரு. யாரெல்லாம் விசுவாசித்து அவருடைய சத்திய வசனங்களுக்கு ஏற்று கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு அந்த அழியாமையை சுதந்திரத்துக் கொள்ளலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடையாதுங்கிற விஷயத்தை சொல்லப்படுது. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்ன? நித்திய ஜீவன்ங்கிற விஷயம் சொல்லப்பட்டது. அதான் எபிரேயரில் சொல்ல முச்சில் 40ஆம் அதிகாரத்தில் 40 அப்படி 39 படிக்கும் சில பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தத்தை பண்ணப்பட்டது அறியாமல் அவங்க வாக்குத்தத்தத்தை அடையாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த வாக்குத்தத்தம் என்னென்னா நித்திய ஜீவன். அதை கூட படிச்சலாம். 1 யோவான் 2:25. 1 யோவான் அதிகாரம் 2 வசனம் 25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்போ அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் நமக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இங்கே வந்துட்டு மொத்தத்தில் பொதுவாக சொல்ல நமக்குங்கிறதுனா சபை வகுப்பாருக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போனா புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வெளிப்படுத்தி 21:7 ஜெயங்கொள்கிறவனுக்கு எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான், நான் அவனுக்கு தேவனாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான் இருக்கு. அப்போ ஜெயங்கொள்கிறவன் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான் ஜெயிச்சாங்க இல்லையா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் ஜெயிக்கலை. அதனால் அவங்களுக்கு ஆளுகைக்குள்ளே வர முடியாது. அப்போ வந்துட்டு அழியாமை சுதந்திரத்துக் கொள்ளவர்களுக்கு தான் ஆளுகைக்குள்ளே வர முடியும் ஒழிய மற்றபடி வர முடியாது. அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஒரு கிரேஸ் பீரியடில் வந்துடுவாங்க. அவங்களும் 1000 வருடம் வரைக்கும் கிரேஸ் பீரியடில் அந்த தேவனுடைய அங்கே கொடுக்கப்பட்டதான் சட்டத்திட்டங்களுக்கு உண்மையாக ஜீவித்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ முடியும். உதாரணத்தை பார்த்தீங்கன்னா தாவீது எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு இதயத்துக்கு பிடிச்சது என் தாசன் என்று சொல்லியிருக்காரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் வசனமே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அநேக ஸ்திரீகள் ராஜாவாயிட்டுனா அநேக ஸ்திரீகள் படைக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறாரு. ஆனாலும் அவர் அநேக ஸ்திரீகள் கிட்டத்தட்ட 8 ஸ்திரீகளுக்கு மேலே 8 ஸ்திரீகளை விவாகம் பண்ணுறாரு. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறான விஷயத்தை அதில் தவறுறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரிய மனைவி எடுத்துக்கிட்டு விபச்சாரம் செய்தது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாரு. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்துக்கிட்டு அந்த கண்களில் இச்சை அந்த காரியங்கள் எல்லாம் போயிட்டாருன்னு பார்க்கும், இச்சிக்கிற விஷயம். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் சொல்லலாம். தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தில் ரெக்கார்ட் பண்ணிருக்கனால நமக்கு அதை புரிஞ்சுக்கொள்ள முடியும். சிலருடைய விஷயங்கள்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணப்படாமல் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பார்வையில் எல்லாமே வெளியரங்கமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தில் கூட சறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அழியாமை சுதந்திரத்துக்குள்ள அவங்களுக்கு அந்த தகுதி கேட்டகரி அவங்களுக்கு கிடையாதுங்கிற விஷயம் சொல்லப்படுது. இந்த அழியாமை சுதந்திரத்துக்குள்ளவங்க தான் எதுக்கு ஆளுகைக்குள்ளே வருவாங்கன்னு பார்க்கும். அந்த ஆளுகை இவர்களுக்கு கிடையாதுங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு அவங்களுக்கு அன்னைக்கு உள்ள காலத்தில் ஒரு கிரேட் பிரீடாக வச்சுருக்காரு. அவங்களுக்கு என்ன வாழ்ந்தாங்களோ அதுக்கு தக்கன ஒரு வாழ்க்கை தரத்தை அவர் கொடுத்துருந்தான்னு பார்க்குறோம். அது இன்னொரு பாடங்களை நம்ம வந்துட்டு பார்த்து முடிக்கலான்னு பார்ப்போம். அப்போ இன்னைக்கு அந்த சொல்ல வந்த இந்த மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் சின்ன மெசேஜ் என்னன்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதல் 2ஆம் வருஷத்தில் வர முடியாது. ஏன்னா 2ஆம் வருஷம் என்ன கொடுக்காங்கன்னா சபை அந்த திரள் கூட்டம் அதுக்கப்புறம் யாருன்னா இவங்க வருவாங்க, யாருன்னா பழைய ஏற்பாடு பரிசுத்தம் வருவாங்க. ஏன்னா இவங்களும் ஜெயிச்சவங்கன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஜெயிக்கிறதுக்கு எந்த முகாந்தரமும் இல்லை, வேதவசமும் சப்போர்ட் ஆகலைங்கிற விஷயத்தை நாம் பார்த்து முடிச்சிருக்கோம்னு பார்க்கிறோம். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே உயிர்த்தெழுதலின் உலக ஜனங்களுங்கிறான தலைப்பின் கீழே இன்றைக்கி வந்துட்டு நம்ம வேதவசனத்தை பார்த்துடலாம், படிச்சிடலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 24 வசனம் 15.
நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த பீரியடில் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள 2 வகுப்பார் இருந்தாங்க. அந்த வகுப்பாரில் இந்த பரிசேயர் கூட்டத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உயிர்த்தெழுதல் இருக்குது, தேவதூதல் இருக்குங்கிற விஷயத்தை விசுவாசித்தாங்க. சதுசேயர்களுடைய குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க விசுவாசிக்கல. காரணம் என்னென்னா, பரிசேயர்கள் வேத வசனத்தை நல்ல கட்சி தேர்ந்தவர்கள். அதனால் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, படிச்சிருக்காங்க. அதனால் உயிர்த்தெழுதல் இருக்குங்கிற விஷயத்த சொல்லப்படுது. ஏசையா, தானியேல் அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் என்ன செய்கிறாங்க, விசுவாசிக்காங்க. யோபு புத்தகத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு. யோபு கூட உயிர்த்தெழுதல் விசுவாசிக்கிறார். அப்போ அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணம் அதுக்கு சப்போர்ட் பண்ணது பார்க்குறோம். அதனால் விசுவாசிக்கிறதுனால அங்கே சொல்கிறாரு. அதனால தான் பவுலும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உயிர்த்தெழுதல் இருக்குது. அந்த உயிர்த்தெழுதலில் யாரெல்லாம் வருவாங்கன்னா, நீதிமான்களும் அநீதிமான்களும் மரித்தல் உயிர்த்தெழுதல் இருப்பது உயிர்த்தெழுந்திருப்பார்கள் ஒன்றென்று இவர் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறது போல நானும் நம்பிக்கையாக இருக்கிறேங்கான விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்குறோம். அப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, அப்போ உயிர்த்தெழுதல் இருக்குது. அந்த உயிர்த்தெழுதலில் நீதிமான்களும் அநீதிமான்களும் வருவாங்கன்றது. அப்போ நீதிமான்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் வந்துடுறாங்க. அதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல் பரிசுத்தவான் பாக்கியவான் என்று எழுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் மரணம் அவங்களுக்கு ஆள்கை செய்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி உலக ஜனங்களையும் ஒரு உயிர்த்தெழுதலுக்குள்ள வாய்ப்புக்குள்ளே வந்துடுவாங்கிறான விஷயத்தை இந்த வசனம் சப்போர்ட் ஆகுதுங்கிற விஷயத்தை சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வசனங்களை நம்ம படிச்சிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 23 முதல் 30 வசனம் வரை படிச்சிடலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 22 வசனங்கள் 23 முதல் 30 வரை. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாததினால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டுவிட்டு போனான். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் தேவ வாக்கியங்களை தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள். ஆமென். பார்த்தீங்கன்னா இதை யார் கேட்கான்னு பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உயிர்த்தெழுதல் இல்லை என்கிற சாதிக்கிற சதுசேயர்கள் அன்றைய தினம் இடத்துல அப்போ அப்போ உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்போ அப்படி இருந்துச்சுன்னா இப்படி 7 புருஷனை கெட்டிக்கிட்டு அவங்க மறித்தாங்கன்னா அவங்களோட நிலவரம் என்ன? அவங்க யாருடைய மனைவியாக வருவாங்க? அப்போ அடுத்த உயிர்த்தெழுந்து வந்தாங்கன்னா அவங்க யாருடைய மனைவியாக வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியல. தேவ தூதர் போல் இருப்பாங்க. தேவ தூதர் எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா புருஷர் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ புருஷருக்கு பிரசவிக்க முடியாது. ஆண் பிரசவிப்பது உண்டோ அப்படின்னு சொல்லி ஏசையாவில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஆண் பிரசவம் பண்ண முடியாது அப்படின்னா இப்போ அவங்க புருஷர்னா ஆண் சொல்லப்படுது. அப்போ ஆண் கேட்டகரியில் இருக்கும் சில இவங்க கல்யாணம் கட்டி குழந்தை பெறுற அந்த சாக்கியம் கிடையாதுங்கிற விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதான் தேவ தூதரை போல புருஷரை போல இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழ பற்றி நான் அபிரகாமினுடைய தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பு தேவனுமாக இருக்கிறேன் என்று தேவனால் சொல்லப்பட்டது இருக்கிறது பற்றி நீங்கள் விசுவாசிக்கலையா? தேவன் மரித்தோருக்கும் தேவனாக இருக்கிறார், ஜீவன் உள்ளவருக்கும் தேவனாக இருக்கிறார். அப்போ மரித்தோருக்கு எப்போ தேவனாக இருக்காருன்னா அவங்க உயிர்த்தெழுந்து ராஜ்யத்தில் வர வச்சுல அவர் வருவாங்கன்னு பார்க்கும். அதை ஓய்வு நாளுக்கும் தேவன் ஆண்டவராக இருக்கிறாருங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போ உயிர்த்தெழுதல் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்படுதுன்னா எல்லாரும் வருவாங்க. அப்படின்னா இவங்க சொன்னப்பட்டது சாதாரண மனுஷங்க சொல்லப்படுது. இவங்க யார் இப்படி உயிர்த்தெழுதல் வருவாங்கன்னு சொல்லிங்கன்னா இவங்க யார் மனைவின்னு சொல்லப்பச்சுல உயிர்த்தெழுதல் எல்லாரும் வருவாங்கங்கிற விஷயத்த இந்த வசனம் சப்போர்ட் ஆகுதுங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். நம்ம அடுத்தபடியாக நம்ம படிச்சிடலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் குறித்து நிறைய விஷயங்கள் அவருக்கு நிறைய சப்போர்ட்டிவான வசனங்களை சொன்னார். எப்படி உயிர்த்தெழுதல் நடக்கும், எந்த டைமில் நடக்குங்கிற விஷயத்த அவர் சொன்னார். உயிர்த்தெழுதல் இருக்குங்கிற விஷயத்த செய்தும் காமிச்சார்னு பார்க்கணும். அது மரித்தவர்களை எழுப்பி
அவர் செய்து காமிச்சார். இதே மாதிரி நான் எழுப்புவேங்கிறான விஷயத்தையும் கூட செய்து காமிச்சாருங்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது கூட படித்தலாம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27இலிருந்து 29 வசனம் வரை படிச்சிடலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனங்கள் 27 முதல் 29 வரை. அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தம் கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறாரு 27ஆம் வசனத்தில், அவர் மனுஷகுமார் இருக்கிற அப்படின்னால் அப்படின்னு சொல்லுது, நியாய தீர்ப்பு செய்யப்படி அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நியாய தீர்ப்பு என்றால் என்னென்னா, அவர் இந்த உலகத்தை நீதியோடு நியாயத்தோடு சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார்னு சொல்லி சங்கீத புத்தகத்தில் இருக்குது. அப்போ நியாயம் தீர்க்கிற வர்றாரு. அப்போ சொல்லுமிச்சில் சொல்கிறாரு, இதை கொடுத்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனெனில் பிரேத குழியில் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்போ பிரேத குழியில் யாரெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சபை இருக்கும், திரள் கூட்டம் இருக்கும், உலக ஜனங்கள் இருப்பாங்க. எல்லாரும் அவர்கிட்ட சத்தத்தில் கேட்டு தூக்கூட்டி சேப்பார் பார்க்கும். அதை தான் அங்கே என்ன சொல்கிறேன்னா, தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும் சில அந்த 1-2 படிச்சிங்கன்னா பிரதான தூதன் சத்தத்தோடுன்னு சொல்லப்பட்டிருக்கும். அதுதான் தெசலோனிக்கேயரில் பவுல் சொல்லப்பட்டதில் 2ஆம் வருகையில் பிரதான தூத சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. அந்த காலப்பகுதியில் தான் இயேசுக்கு 2ஆம் வருகை காலப்பகுதியில் தான் அவர் இணைஞ்சதை உயிர்த்தெழுதல் நடக்குங்கிற விஷயம் சொல்கிறாரு. அப்போ சபையும் உலக ஜனங்களும் உயிர்த்தெழுவாங்கன்னு சொல்கிறாரு. நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடைபெறி எழுந்திருப்பாங்க. நன்மை செய்கிறவங்கன்னா அழியாமை சுதந்திரம் கொள்வாங்க. தீமை செய்தவர்களுக்கு ஆக்கினதை அடைந்திருப்பாங்க. அப்போ உயிர்த்தெழுதலில் வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கும். அப்போ தீமை செய்தவர்கள் எப்போ அங்கே ஆக்கினை அடைவாருன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 2ஆம் உயிர்த்தெழுதலுக்குள்ளே அங்கே நடக்கும் ஆக்கினை. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் என்ன நடக்குங்கிற விஷயத்த சொல்கிறாரோ இல்லையா, இங்கே ஃபஸ்ட்டு உயிர்த்தெழுதலில் வந்து ஜீவனை அடையும். அந்த ஃபஸ்ட்டு உள்ள உயிர்த்தெழுதலில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆக்கினி அடையவும் கிடையாது. தீமை செய்தல் எப்போ வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறாருன்னா, இப்போ தீமை செய்கிறார் சத்தியம் அறிந்து உடன்படிக்கை செய்து துணிகரமாக பாவம் செஞ்சவர் வந்து 2ஆம் மரணத்துக்குள்ளே போவாங்க. அதே மாதிரி ராஜ்யத்துக்கெல்லாம் வந்து அந்த 1000 வருட அந்த பீரியட்லையும் சத்தியத்தை கொடுத்து அந்த சத்தியத்துக்கு வாழாமல் கீழ்ப்படியாமல் போனவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் 2ஆம் உயிர்த்தெழுதலை எழுப்பி அவங்க மரணத்துக்குள்ளே கொண்டு போகிறாரு. இதான் ஒரு விஷயம் நடக்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து படிச்சிடலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் படிச்சிடலாம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 12 வசனங்கள் 1 மற்றும் 2. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாகிய காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். பார்த்தீங்கன்னா, உன் ஜனபுத்திரர்களுக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவில் அக்காலத்தில் எழும்புவார்னு சொல்லப்படுறதுக்கு. அப்போ வந்துட்டு உன் ஜனத்து புத்திரத்துக்காக நிற்கிற அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான் அவர் சொல்கிறாரு. அதாவது ஏன் சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் ஜனத்தை தேவன் வந்து நோக்கி பார்க்குறார். அதுக்கு தக்கன வசனங்கள் நிறைய பார்க்கலாம். அப்போ இஸ்ரேல் ஜனங்களை தான் கற்பனை ஆராதனைகள் அவங்கள்ட்ட வந்து பேசுகிறவர்களெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இருக்கிற மிகாவேல் தான் அக்காலத்தில் எழும்புவார். எக்காலத்துன்னா கடைசி காலத்தில் எழும்புவார். யாதொரு ஜாதியாரும் தோன்றி முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிருக்க ஆபத்து காலத்தில் வரும். அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதி காணப்படுற உன் ஜனபுத்திரர் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் இருக்கு. ஜீவ புஸ்தகத்தில் யாரெல்லாம் இடம் பெற்றிருக்காங்களோ அவங்களாம் நினச்சிட்றாங்க அவங்க வந்துட்டு வெளியே வருவாங்கங்கிறான்னு சொல்லப்படுது. அப்போ சபை திரள் கூட்டம் வருது, உலக ஜனங்கள் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி தூணில் நித்திர பணிகளாகிய சிலர் அப்படின்ட்டு அநேகர் வர்றாங்க. சிலர் நித்திய ஜீவனுக்கும் அப்படின்ட்டு அழியாமை சுவந்து சொல்கிறாங்க. சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் இழுத்திருந்திருப்பாங்க. இது போனால் 2வது உயிர்த்தெழுதலில் வந்து மரணத்துக்குள்ளே இகழ்ச்சிக்குள்ளே போகிறவங்களோ சொல்லப்படுது. அப்போ உயிர்த்தெழுதலில் என்ன நடக்குங்கிறான விஷயத்த சொல்லப்படுறதா அந்த வசனங்கள் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஞானமான்கள் ஆகாய மண்டலத்து ஒளியை போலும் அநேகரை நீதிக்குட்பட்ட நட்சத்திர போல என்றென்றைக்கு சதாகாலம் பிரகாசிப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு.
அதே மாதிரி மத்தேயு 13:43 நீதிமான்கள் வந்துட்டு பிதாவின் சந்ததியில் சூரியன் போல பிரகாசிப்பாங்கன்னு சொல்லி அந்த வசனம் இருக்கு. அப்போ ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போல ஒன்று இருக்கு. ஞானவான்கள் அப்படின்னா சபை பரிசுத்தவான்கள் இருக்கு. ஆகாய மண்டலத்தை ஒளியை போல எப்படி நீதியின் சூரியனாக எங்கே செயல்படுவார்னு பார்த்தீங்கன்னா ஒளியை போகிறப்போ அநேகரே நீதிக்குறிப்ப நட்சத்திரத்தை போல இருப்பார்கள். நட்சத்திரம்னு அவங்க ஸ்டார்ஸ் தேவ தூதர்களாக என்ன செய்வாங்க இருப்பாங்க. ஏன்னா நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் இருக்கு. அப்போனா அவள் ஜீவனுக்கு பிரவேசிக்கிற அந்த ஸ்லாக்கியத்துக்குள்ள போகிறதுக்கு யாருன்னா அந்த அழியாமை சுதந்திரத்துக்கு கொள்கிறாங்க. 140 திரள கூட்டமும் அவங்க சப்போர்ட்டிவாக இருந்து செய்யுதுங்கிற விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அதான் யோவான் 14:12 அந்த உயிரத்தில் இருக்கிறது யோபு சொல்கிறார். சங்கீதம் 22:29 சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஏசாயா 26:19 அங்கே சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அது நம்ம கொடுத்த பார்த்தா 26:19 மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னோரில் கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருப்பவர்களை விழித்து கெம்பியிருப்பார்கள். உம்முடைய பனி புல்லில் மேல் பெய்யும் பனியை போல் இருக்கும். மரித்தோர் பூமியிலிருந்து புறப்படுவார்கள் இருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னோரில் கூட எழுந்திருப்பார்கள். மரித்த பிரேதமான என்னுடையவர்கள் கூட எழுந்திருப்பார்கள். அப்போ யாருன்னா என்னுடைய கூட எழுந்திருப்பாருன்னா யாருன்னா சபை உயிர்த்தெழுதல வருது. அதுக்கப்புறம் மண்ணிலே தங்கியிருக்கிறவர்கள் விழித்து கம்பியிருப்பார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி வரும்னா உம்முடைய பனி வந்துட்டு பூண்டில் பெய்யும் மழையை போலவும் பனியை போல இருக்கும். மரித்தோர் பூமியிலிருந்து போடுவாங்க. எப்படி வந்துட்டு பனி எப்படி இருக்கும், ஸ்பிரிட் மாதிரி இருக்கும். அது என்னது தாவரங்களாக போய் இறங்கணும்ட்டு அது என்னது தண்ணீராக வரும். தண்ணீராக அங்கே ஸ்பிரிட்டாகும் பார்க்கும். அதே மாதிரி தேவனுடைய ஆவியை என்ன எங்கே இருந்தோம்னா பரலோகத்தில் வந்து சரீரத்துக்குள்ள போய் ஜீவன் அடைந்து நினைச்சது உயிர்ப்பிக்கும் சொல்லுறது. இப்படி பனி ஸ்பிரிட்டாக மாறி அதுக்கப்புறம் தண்ணியில் தாவரத்தில் இறங்கினோடனே அதாவது தண்ணீராக மாறுது. அதே மாதிரி தண்ணீர் ஜீவன், அதாவது செடி வளர்றதுக்கு அந்த தண்ணீர் அவசியம், அது ஜீவனாக மாறுது. அதே மாதிரி அழிந்து போகிற சரீரத்தில் இந்த தேவனுடைய ஆவி ஏன்னா எடுக்கப்பட்ட அந்த ஆவி திருப்பி கொடுக்கப்பட்டு அவங்க உயிர்த்தெழுதல் வர்றாங்கங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ ஜீவ புஸ்தகங்கிறான விஷயம் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 16:28 சொல்லும் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிற சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வரும் காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதிலே மெய்யாவும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி சொல்ல பார்த்தீங்கன்னா 27 மத்தேயு 16:27 படகுல மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தவராய் தம்முடைய தூதல் கூட வருவார். அப்பொழுது அவன் கிரியத்தக்கதாக பலன் அளிப்பார் சொல்றாரு. இங்கே நிற்கிற சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தை வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதிலே மெய்யாக சொல்கிறேன் இருக்கு. மரணம்னா 2ஆம் மரணத்தை சொல்றாரு. அப்போ மரணத்தை ருசி பார்ப்பதில்லைங்கிறான்னு சொல்றாரு. அப்போ இயேசுக்கு 2ஆம் வருகையில் தேவ தூதர்களுக்கு கூட என்ன வருவாருங்கிற விஷயம் சொல்றது. அதுதான் நீங்கள் தெசலோனிக்கேயெல்லாம் படிக்கும் பார்த்தீங்கன்னா சகல பரிசுத்தவான்களுக்கு கூட அந்த பரிசுத்தவான் யாருன்னா தூதர்களுக்கு கூட வருவாருங்கிற விஷயத்த அங்கே சொல்லப்படுதுங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே இரண்டாவது உயிர்த்தல பார்க்கலாம். சிலர் நித்திய ஜீவனுக்கும் அடுங்கிற விஷயம் சொல்லப்படுது. முதலாம் உயிர்த்தலில் வரவங்கள சபை தல்கூட்டம் உலக ஜனங்கள் முதலாம் உயிர்த்தலில் வராங்க. அப்போ சபை ஆளுகைக்குள்ளே போகுது. அப்போ மற்றது பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களும் உலக ஜனங்களும் நினைச்சிட்டாங்க ஒரு வாய்ப்புக்குள்ளே வந்துடுறான்னு பார்க்கணும். அப்போ இரண்டாவது உயிர்த்தல்னா என்னென்னா சிலர் நித்திய ஜீவனுக்கும் இல்லை சில நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கு வருவான்னு சொல்லி சாணியர் 12:2 படித்தோம். சிலர் நித்திய நிந்தை இகழ்ச்சிக்கு வர்றவங்க யாருன்னா 2ஆவது உயிர்த்தலில் வருவாங்க. அது என்னங்கிறான விஷயத்தில் நம்ம படிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11 15 வசனம் வரை படிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 20 வசனங்கள் 11 முதல் 15 வரை. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவும் இல்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது.
அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சொல்றாரு 11ஆம் அதிகாரத்தில், பின்பு நான் வெள்ளை சிங்காசனத்தையும் அதில் மீச்சிருக்கிறவரை கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போச்சு. அவர்களுக்கு இடம் காணப்படவில்லை. பூமியும் வானம்னா இந்த பூமியில் இருக்க சிஸ்டமேட்டிக்கல். ஏன்னா பூமினா அதிகாரம். அப்படின்னா உலக சிஸ்டங்கள் இப்போ இருக்கிற சிஸ்டங்கள் எடுத்து போச்சுன்றாரு. அப்போ பூமி அப்படிங்கிற விஷயம்னா இப்போ இருக்கிற பூமியில சிஸ்டமேட்டிக்கல் எல்லாம் எடுத்து போச்சு. ஏன்னா இது 1000 வருட அரசாட்சி காலத்துக்கு நடக்கிற விஷயம். பூமியும் வானம் அகன்று போச்சுன்னா அப்போ அந்த அதிகாரமும் ஆளுகைங்கிற விஷயத்த அகன்று போச்சு. போயிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரித்தோர் சிறியவரும் பெரியவரும் வந்துக்கிட்டு தேவனுக்குமார் நிற்க கண்டு. அப்போ வானமும் பூமிங்கிற விஷயம்னா தேவன் வந்துக்கிட்டு வானத்தை பூமி யாருக்கு படைத்தாருன்னா ஆதாமினுடைய சந்ததிக்கு படைத்தார். அந்த ஆதாமின் சந்ததி யாருன்னா பரிசுத்த சந்ததி பெரும்படியாக. அப்போ பரிசுத்த சந்ததி எது வரைக்கும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யம், அதாவது 1000 வருட அரசாட்சி வரைக்கும் அந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஜீவனுக்குள்ள போகிற விஷயத்தை வருது. பரிசுத்த ஜாதி என்ன தேவனே பரிசுத்தமாக தொழுது கொண்டு ஸ்லாக்கியத்தில் எல்லாம் வர்றவங்களே அடையாளப்படுத்துது. அது எது வரைக்கும்னா 1000 வருட அரசாட்சி வரைக்கும் வருதுன்னு பார்க்கணும். இந்த மாதிரி வருது. ஏன்னா முதலாவது 140 பேர் செலெக்ஷன் ஆகி திரள் கூட்டம் செலெக்ஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் உலக ஜனத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களையும் ஒரு பரிசுத்த ஜாதியாக மாற்றுற. பரிசுத்த ஜாதினா தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது. இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி பரிசுத்த ஜாதியாக மாறி அவங்களை கற்பனையை கொடுத்து அது வாழ்றதுக்கு தகுதியாக மாற்றுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் கற்பனை கொடுத்து பரிசுத்தமாக வாழ்கிற ஸ்லாக்கியத்துக்குள்ளே வந்துடுறாங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மருத்துவராகிய சிறியோரும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகத்திலிருந்து வேறு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்களுடைய கிரியைக்கு தக்கதாக தீர்ப்படைந்தார்கள். அப்போ இந்த கிரியைக்கு தக்க தீர்ப்படைந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது சபை உயிர்த்தெழுது, திரள் கூட்டம் உயிர்த்தெழுது. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உலக ஜனமும் 1000 வருட பிரைஸ் கிரேஸ் பீரியடில் அவங்களும் ஜெயிச்சு போயிடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுதான் ஜீவ புஸ்தகத்தில் இடம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் என்னென்னா முதலாம் உயிர்த்தெழுதலை 2ஆம் உயிர்த்தெழுதலை சேர்த்து சொல்லப்பட்ட வசனங்கள் தான் இதில் சொல்லப்பட்டது ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமுத்திரம் தன்னிடத்தில் மரித்தோர் ஒப்புக்கிட்டது. சமுத்திரம்னா அந்த அடையாள பாஷையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜனங்கள் இருந்துச்சுன்னா அந்த சமுத்திரம்னு ஜனத்தை அடையாளப்படுது. அந்த ஜனங்கள் இருந்துச்சு ஒப்பு கொடுக்குது. சமுத்திரமானா ஒப்பு கொடுக்குங்கிற விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மரணமும் பாதாளம் தங்களிடத்தில் மரித்தோர் ஒப்பு கொடுத்தது. அப்போ மரணம் பாதாளம் அப்படிங்கிற விஷயம் என்னென்னா ஏற்கனவே ஒரு முதலாம் உயிர்த்தலில் வந்துட்டு உயிர்த்தலால் ஒரு குரூப் நினைச்சிட்டாங்க பூமி தூரில் இருக்காங்க. அவங்க தான் மரணத்துக்காக ஆயத்த பண்ணப்பட்டவர்கள், மரண தண்டனைக்காக வெயிட்டிங் இருக்கிற குரூப்ஸு. அந்த குரூப்ஸ் தான் நினைச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா பாதாளம் விடுவிக்கு. அப்போ நினைச்சது அந்த விடுவிக்கு மரணமும் பாதாளமும் ஒப்புவிக்கிறது. யாவரும் தங்கள் கிரியத்தக்க நியாய தீர்ப்படைந்தாங்க. தங்கள் கிரியத்தக்கன்னா என்னது, நீங்கள் என்ன தவறு பண்ணீங்கிறதான விஷயத்த அவர் சுட்டி காட்டி 2ஆம் மரணத்துக்குள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு இனி உங்களுக்கு ஜீவன் கிடையாது பாருங்கள். ஒரு கூட்டம் வந்துட்டு ஜீவன் அடைஞ்சு இங்கே இருக்காங்க பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு முன்பாக சபை திரள் கூட்டம் உலக ஜனங்கள்லாம் ஜீவன் அடைந்ததை பார்த்துட்டு அந்த பார்த்ததோடு நினச்சிவாங்க இவங்க மரணத்துக்குள்ளே போவாங்க. எப்படி சிதைக்கியா வந்து கண்ணு முன்னாடி அவங்க 2 பிள்ளைகளை கொன்னுட்டு கண்ணை பிடுங்குறாங்களோ அதே மாதிரி இங்கே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களை சபை திரள் கூட்டம் உலக ஜனங்களுக்கு ஜீவனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு தான் இவங்களை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் மரணத்துக்குள்ளே என்ன போகிறாங்க. யாருன்னா சபை ஓப்பரா வந்து கீழ்ப்படியாமல் போனவங்களும் 1000 வருட கிரேஸ் பிள்ளையும் தவறு செஞ்சவங்களும் என்ன சேர்த்து நினச்சிட்டாங்க போகிறாங்கன்னு பார்க்கணும். அப்போ அந்த 2ஆம் மரணமும் இந்த தண்டனை அழிக்கிறக்கூடிய தண்டனை யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா சாத்தானுக்கு தான் ஆயத்தப்படப்பட்டது. என்னென்னா அந்த அக்னி கடல்னா மரணத்துக்குள்ளே போகிற வாய்ப்பு. அதனால் பார்த்தீங்கன்னா யார் சாத்தானுடைய சொல்ல கீழ்பட்டு அவன்படி வாழ்ந்தாங்களோ அவங்களும் எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவனோட கூட போகிறாங்க. அவனுக்கு ஆயத்தம் பண்ண இடத்துக்காகத்தான். மனிதனை வந்துட்டு கொல்லும்படியாக ஆயத்தப்பட்ட இடம் கிடையாது. கீழ்ப்படியாமல் கிரியை செய்கிற அந்த ஆகாய புறவுக்காக ஆயத்தப்பட்ட இடம்தான்.
அவனுக்கு செவி கொடுக்கறதான மனிதர்கள் எல்லாரும் அங்கே போயிடுறாங்க. அதை தான் அங்கே சொல்லப்படுது. அப்போ மரித்தோர் தங்களை ஒப்புக் கொடுத்து அவங்க நினைச்சதான் நியாயத்தீர்ப்பு அடைந்தார்னு இருக்கு. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலில் தள்ளப்படுதே இரண்டாம் மரணம். அப்போ மரணமும் கிரானிச்சுறது யாரெல்லாம் மரணத்துக்காக நியமிக்கப்பட்டு பாதாளத்தில் அடைக்கப்படுதா அவங்களெல்லாம் உள்ளே போகிறாங்க. அப்போ பாதாளங்கிறான விஷயம் எதுக்கப்புறம் கிடையாதுன்னா 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறம் கிடையாது. அப்போ யாருக்குமே மரணம் கிடையாது. ஏன்னா மரணம் அடைகிறவங்களை தான் பாதாளத்தில் அடைச்சி வச்சிருப்பாரு. அதுக்கு பாதாளங்க சிறைச்சாலை மாதிரி தான் அடைச்சிருப்பாரு. இப்போ வந்துட்டு மரணத்தையும் பாதாளத்தையும் நினைச்சிடாரு சேர்ந்து நினைச்சிட்டு பார்த்தீங்கன்னா அக்னி கடலை தள்ளிப்படுது அப்படின்னு. அக்னின்னா அவங்கள வந்துட்டு அக்னி கடலுங்கன்னா இரண்டாம் மரணம். இரண்டாம் மரணம் மரணத்துக்குள்ளே போனால் திரும்பி வர முடியாது. இப்போ மரணங்கிற விஷயம் கான்செப்ட் என்னென்னா போனால் திரும்பி வராத ஒரு இடம் தான் மரணங்கிறது. அந்த மரணத்துக்குள்ளே எதுக்குள்ளே போகிறான்னா அந்த கீழ்ப்படியாமல் தேவதூதர்கள் கீழ்ப்படியாமல் மனிதர்கள் பாதாளங்கிறன்னா அடைச்சி வைக்கப்பட்ட இடம் இனி கிடையாதுங்கிற விஷயத்தை அதையும் தூக்கி போடுறாரு. அதான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்துட்டு இந்த இரண்டாம் மரணத்துக்குள்ளே போகிறவங்க யார் அப்படிங்கிற யார் இல்லைங்கிறான விஷயத்த அட்ரஸ் பண்ணதுன்னா 15ஆம் வசனம், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்களை காணப்படும் எவனோ அவன் இந்த அக்னிகளை தள்ளப்பட்டான்றது. அப்போ வந்துட்டு ஜீவ புஸ்தகத்தில் அழியாமை சுதந்திரத்து கொண்டப்பட்டவர்கள் அப்படின்னு அழியாமை இப்போ யாரெல்லாம் சுதந்திரப்பட்டாங்கன்னா இப்போ அழியாமை யாரெல்லாம் சுதந்திரத்துக்கு கொள்ளப்பட்டுனா சபை திருக்கூட்டம் உலக ஜனங்கள் எல்லாம் சுதந்திரப்பட்டு இவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாருமே அந்த இரண்டாவது உயிர்த்தெழுதலில் வந்து மரணத்துக்குள்ளே போன அந்த கீழ்ப்படியாமல் போன தேவதூதர்கள் கீழ்ப்படியாமல் மனிதர்கள். அப்போ இரண்டாம் உயிர்த்தெழுதலில் யார் போவாங்கன்னா கீழ்ப்படியாமல் தேவதூதர்கள் கீழ்ப்படியாமல் மனிதர்கள் தான் போவாங்க ஒழிய மற்றவர் யாரும் கிடையாது. அப்போ வந்துட்டு உயிர்த்தெழுதல் 2 கேட்டகரி தான் இருக்குது. ஒன்று சபை திருக்கூட்டம், அதுக்கப்புறம் உலக ஜனங்கள் வந்துடுறாங்க. இரண்டாவது உயிர்த்தெழுதலில் யார் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழும்பி மரண தண்டனைக்குள்ளே போகிறவங்க தான் இரண்டாவது உயிர்த்தெழுதல். அப்போ உயிர்த்தெழுதலில் 2 வருஷம் தான் இருக்குது. ஒன்று ஜீவனுக்குள்ளே போகிறாங்க, இன்னொன்று அழிவுக்குள்ளே போகிறாங்க. இதுதான் இருக்கிறது ஒழிய மற்றபடி இல்லைங்கிற விஷயத்தை வேதவசனம் நம்மளுக்கு சொல்லப்படுறது பார்க்கும். அதுக்கு சப்போர்ட்டிவான வசனங்களை படிச்சலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 38 முதல் 43 வரைக்கும் படிச்சலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனங்கள் 38 முதல் 43 வரை. நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து உண்மையில எல்லாமே சொல்லி முடிச்சாது. ஏன்னா என்னென்னா அந்த உலகத்தில் ஜட்ஜ்மெண்ட் நடக்கிறது, அதுக்கப்புறம் ராஜ்யத்தில் என்ன நடக்கிறங்கிற விஷயத்த அவர் சொல்கிறாரு பார்க்கும். அப்போ வந்து நிலம் வந்து உலகம், நல்ல விதை வந்து ராஜ்யத்தின் புத்திரர், கலை பொல்லாங்கு புத்திரன் இருக்கு. அப்போ நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்டவர்கள் 30, 60, 100 பயன்பட்டார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து விதைக்கிறவன் சத்துரு, அறுப்பு வந்து உலகத்தின் முடிவுன்னு இருக்கு. அப்போ உலகத்தின் முடிவுனா ராஜ்யத்தை முடிவில் தான் அறுப்பு இருக்குது. அறுக்கிறவர் தேவதூதன் இருக்கு. அறுக்கிறவர்னா யார் நல்லவங்க கேட்டாங்கிறான விஷயத்த வேறு பிரிச்சுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைகளை சேர்த்து அக்னியிலே சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்து முடிவில் நடக்கும். அப்போ இரண்டாம் மரணத்துக்குள்ள அந்த அக்னி கடலுங்கிறது இரண்டாம் மரணத்தை அடையாளப்படுத்துது பேராங்க. அப்போது மனுஷகுமார தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் தம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமத்தையும் சேர்த்து இருக்கு. இவர்களை அக்னி சூழலையும் போடுவார். அங்கே அழுகையும் பற்கடிப்பு உண்டாகும். ஏற்கனவே மரணத்துக்கு ஆயத்தப்படுத்தி முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜ்யத்தில் வந்துக்கிட்டு அக்கிரமம் செய்கிறவங்களையும் என்ன செய்கிறாரு கொண்டு வந்து இவர்களுக்கு சேர்த்து தான் என்ன செய்ய பார்த்தாக்க இரண்டாம் மரணங்கிற அனுப்பிச்சு சொல்கிறாரு. இவர்களை வந்துட்டு அக்னி சூளையில் போடுவார். அங்கே அழுகையும் கற்படிக்கும் உண்டாயிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பொழுது நீதிமான்கள் தங்களுடைய பிதாவின் ராஜ்யத்தை சூரியனை போல பிரயாசிப்பார்கள். கேட்குற காதலர் கேட்க கடன் இருக்கு. அப்போ சூரியன் எப்படி இருக்குது, அன்று முதல் இன்று வரை எப்போவுமே என்ன செய்யுது
வந்துட்டு என்ன செய்யுது, பூமிக்கு வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வெளிச்சம் கொடுக்கறதாக யார் இருப்பாங்க பார்த்தோன்னா, எரிந்து பிரகாசி விளக்கா யார் இருக்கான்னு பார்த்தா இந்த நீதிமான்கள். அப்போ வந்துட்டு பூமியில் யார் தான் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே நீதிமான்கள் சந்ததி மட்டும்தான் இருக்கும் போலிய அங்கே அநீதிமான்கள் கிடையாது. அநீதிமான்களை எடுத்து தேவன் அவர் வந்து டிஸ்ட்ராயில் பண்ணிடுறாங்கிற விஷயத்தை அங்கே வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் படிக்கலாம். அப்போ வந்துட்டு ராஜ்யத்தை இடரல் பண்ணுகிறவர்களும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அழிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுது. நம்ம அதையும் ஒன்று படிச்சிடலாம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனம் வரை படிச்சிடலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 66 வசனங்கள் 21 முதல் 24 வரை. அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் ஆரோசிகமாய் இருப்பார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி படிக்க பார்த்தீங்கன்னா, நான் படைக்கிற புதிய வானம் புதிய பூமின்ட்டு இது வந்துட்டு 1000 அரசாட்சி சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி படிச்சிங்கன்னா, அவர்கள் சிலரை ஆசாரியர்களாகவும் சிலர் லேவியராக தேர்ந்து கொண்டு அடைஞ்சிட்டாரு. ஆசாரியர் யாரோ 1,40,000 பேர், லேபியர் யாருன்னா அந்த ஆசாரியருக்கு உதவி செய்கிற அந்த லேபியர்கள். அதை தான் நம்ம திரள் கூட்டத்துக்கு கம்பேர் பண்ணோம். அவர் இருப்பாங்க எப்போனா ராஜ்யத்தில். நான் படைக்க போகிற புதிய வானத்தையும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் நாமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ ராஜ்யத்தில் வந்துட்டு ஒரு கூட்ட ஜனங்கள் அழியாமைக்குள்ளே சுதந்திரித்து கொள்கிறாங்க அவங்கள சொல்லிட்டு. அப்போ வந்து அப்படி இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்ச யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் மாதந்தோறும் ஓய்வு நாள் வந்து நினைச்சுருவாங்க, கர்த்தரை வந்து ஆராய்ச்சி தொழுது கொள்வாங்க. அதே மாதிரி ராஜ்யத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தொழுது கொள்கிற ஒரு ஸ்லாக்கியம் தான் அங்கே இருக்குங்கிறான்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் போதில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ட ஜனங்கள் நினச்சது எனக்கு விரோதமாக நினைச்சது பிரேதம் நினைச்சிடாங்க, எனக்கு விரோதமாக கிரியை செய்வாங்கங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்து நம்முடைய பிரேதங்களை பார்ப்பார்கள், மனுஷனுடைய பிரேதம் பார்ப்பார்கள், அவர்கள் பூச்சி சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்குன்றிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயும் நினச்சிருந்தா ஒரு மரணம் இருக்குன்னு பார்க்கும். அவங்க நினச்சிட பார்த்தீங்கன்னா மரணத்துக்குள்ளே போகிறாங்க. பூச்சி சாகாமல் அக்கினி அவியாமல் இருக்குன்னா இந்த செத்தவங்க வந்துட்டு சாக மாட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு மரண தண்டனை இருக்குது. அவங்க நினச்சதான் பார்த்தீங்கன்னா பாதாளத்தில் மறுபடியும் அடைச்சி வைப்பாங்கங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ராஜ்யத்தில் பாவம் செய்கிறவங்களே நினச்சிட்டாங்க அங்கே பாதாளம் உள்ள வாங்கி வச்சுருது, அங்கே வந்துட்டு அங்கே மரணத்துக்குள்ளே போவாங்கங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். எப்படி என்றால் இன்றைக்கி ஒரு ஆட்சி நடக்கு, அந்த ஆட்சியை நல்ல விதமாக ஏற்றுக்கொள்கிறவங்க இருக்காங்க, நல்ல திட்டங்களை ஏற்றுக்கொள்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியில் நல்லது செஞ்சாலும் அதுக்கு தவறு சொல்கிறவங்களும் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அது தவறு இது தவறுன்னு சொல்கிறாங்க, அப்படி இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராஜ்யத்தில் எப்படின்னு என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லது தேவனுடைய ராஜ்யம் இங்கே நடக்கும் பட்சத்தில் அதை குறை சொல்கிற ஒரு குரூப்பும் இருந்துக்கிட்டு அதை இதையும் சொல்லிக்கிட்டு எடுத்தது பார்த்தீங்கன்னா குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். குறை சொல்லிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக வரும். ஆனால் தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். முடிவில் நினச்சிட்டாங்க அவங்களுக்கு சேர்த்து நினச்சிட்டு ஒரு மரண தண்டனைக்குள்ளே போயிடுவாங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அன்னைக்கு தப்பு செஞ்சால் அங்கே தண்டனை உண்டு. அவங்க வந்து சரீரத்தில் மரணம் அடிப்பாங்க, ஆனால் ஆத்ம மரணங்கிறது ராஜ்யத்தில் முடிவு நடக்கும். அதான் ஒரு விஷயம் நடக்கும்னு பார்க்கணும். அப்போ 2ஆம் மரணம் அதில் இருக்கும். அதான் என்ன சொல்கிறோம்னா இங்கே அக்கினி சாகாமலும், அதாவது என்ன சொல்கிறோன்னா பூச்சி சாகாமலும் அக்கினி அவியாமல் இருக்குங்கிற அம்சம் சொல்கிறாரு. இதே இதை தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது வந்துட்டு உவமையில் சொல்கிறான்னு பார்க்கும். அதை கூட படிச்சலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனம் 12. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். அப்போ பார்த்தீங்கன்னா தூச்சுக்கூட என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவர் கையில் இருக்கும், தனது களஞ்சியத்தில் சேர்ப்பார். அவர் தமது களத்திலே நன்றாய் விளக்கி கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரை அவியாத அக்கினியை சுட்டெரிப்பார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பதருங்கிற விஷயம் என்னென்னா 2ஆம் மரணத்துக்குள்ளே போகிறவங்களும் இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம்
43 முதல் 58 வசனம் வரை படிச்சிடலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 9 வசனங்கள் 43 முதல் 48 வரை. உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியிலுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கால் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 காலுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். இவன் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, ஏன்னா நீ வந்துட்டு ரசிக்கப்பட்டு நீ வந்துட்டு உன்னுடைய கிரியை மாற்றல, கை இடையிலன்னா ஒரு கிரியை மாற்றாம நீ எஞ்சது நீ வந்து 2ஆம் மரணத்துக்குள்ளே போகிறது பாய்க்கலாம் இருக்கிறது. ஊனனாய் என்ன செய்த பார்த்தீங்கன்னா வந்துட்டு போகிற பாய்க்கலாம் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவன் கை கிரியனால வந்துட்டு நீ 2ஆம் மரணத்துக்குள்ளே போகிற பாய்க்கலாம் ஊனனாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஊனனாக ஜீவனுக்கு பிறகு நல்லது. அவன் பார்த்தீங்க ஊனனுங்கிற விஷயம் என்னென்னா நடக்க தெரியாதவன், ஏன்னா சத்தியத்தை நடக்க தெரியாத மனுஷர் இருக்காங்க. அவங்கள மாதிரி நினைச்சது சத்தியத்தை தெரியாமல் இருந்து நினைச்ச பேர்லாம் ஜீவனுக்குள்ள பேராங்கிறான்னு விஷயத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் அது அங்கே தான் புழு சாகாமல் அக்கினி அவியாமல் இருக்கும். அப்படின்னா எப்படி நீ பாதாளத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அக்கினி கடலில் போவாங்கிறான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாருன்னா அதாவது உன்னுடைய காலை சொல்கிறாரு, உன் கால் வந்துக்கிட்டு உனக்கு இடல் உண்டாகனால் இருக்கு. அவன் கிரியை சரியில்லாமல் சத்தியம் தெரிஞ்சு உனக்கு கிரியை சரியில்லை, அவன் கால் நடக்க சரியில்லாமல் நீ என்ன செய்த பார்த்தீங்கன்னா நீ மரணத்துக்குள்ளே போகிற பாய்க்கிலும் ஊனனாக சப்பானியாக வந்துட்டு ஜீவனுக்குள்ள பிறகு. அப்போ சப்பானிங்கிற விஷயம் என்னென்னா அங்கே நடக்க முடியாது, சத்தியத்தில் நடக்காத மனுஷங்க எங்கே போயிடுவாங்கன்னா ராஜ்யத்தில் போயிடுவாங்க. அவங்க ஒரு வாய்ப்புக்குள்ளே போய் என்ன செய்வாங்க உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் நீ என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்கிறாரு. கண் அப்படின்றது கண் அப்படின்னா அது கண் எதை காட்டிலது இச்சை, கண்களில் இச்சை ஜீவனத்துக்கு பெருமைன்னு இருக்கு. இது மூலமாக உடைய அவயங்களுக்கு எடுத்து போடுறது. அப்படி இருக்காம பார்த்தீங்கன்னா ஊனான உச்சக்கண்ணனாக அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உச்சக்கண்ணன்னா ஒரு கண்ணுங்கிற விஷயம் என்னென்ன பார்த்தீங்கன்னா இங்கே உலக ஜனங்களில் அதை சொல்லப்பட்டு அவங்க வந்துட்டு ஒரு குருடன் உச்சக்கண்ணு மாதிரி என்னென்னா அங்கே மாற்றுத்திறனாளி மாதிரி இருக்காங்க. இவங்கள மாதிரி நீ இருந்துட்டே கூட நினச்சது நீ ராஜ்யத்தில் வரலாம். ஆனால் 2 கண்ணையும் நீ வந்துட்டு நீ இருந்து இச்சித்து நீ போகிறத காட்டிலும் ஒச்சு கண்ணுன்னா அவங்க தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அந்த மாதிரி நீ தாழ்வு மனப்போடு இருந்தீங்கன்னா எங்கே போயிடலாம், நீ ஜீவனுக்குள்ளே போயிடலாங்கிறான விஷயத்த அங்கே சொல்கிறாரு. இந்த புழு சாகாமல் அக்கினி அவியாமல் இருக்குன்னா இங்கே ஒரு டயலாக் பாய்ச்சி சொல்லப்பட்டிருக்கு. இது 2ஆம் மரணத்தை குறிக்கிற ஒரு சொல்ல அங்கே காணப்படுதுன்னு பார்க்கும். கடைசியாக ஒரு வசனம் படித்து முடிச்சிடலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இப்போ ஆத்துமா கொல்ல வல்லவருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வல்லவர்களுக்கு அல்லாமல் சரீரம் மாத்திரம் கொள்ளுவதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கன்றிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சரீரத்தில் வந்துக்கிட்டு ஒருத்தர் குத்திடுறாரு, கொலை பண்ணி மறித்துறாரு. ஆனால் அவருக்கு 2ஆம் உயிர்த்தெழுதலில் வந்துடுறாரு. ஆனால் ஒரு மனுஷனை வந்துக்கிட்டு சரீரத்தையும் கொல்றதுக்கு தேவனால முடியும், அதே ஆத்மாவை கொல்றதுக்கு ஆத்மாவை வந்துட்டு கொல்ல முடியாது. ஆனால் ஆத்மாவை கொல்றன்னா 2ஆம் மரணத்துக்குள்ளே போடுறதுக்கு வல்லவர் யாரும் பார்த்தீங்கன்னா தேவன் பார்க்கணும். அப்போ தேவனால் ஒரு மனுஷனை கொல்லவும் முடியும், சரீரத்தை கொல்ல முடியும், ஆத்மாவையும் கொல்ல முடியும். ஆனால் மனிதர்கள் வந்துட்டு ஒரு மனிதனை சரீரத்தில் கொல்ல முடியும், ஆனால் ஆத்மா கொல்ல முடியாதுன்னு பார்க்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா தேவன் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா பாவம் செய்கிறவனையும் சரீரத்தையும் கொல்றாரு, ஆத்மாவை கொண்டு 2ஆம் மரணத்துக்குள்ளே கொண்டு போகிறாருங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கி என்ன பாடம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலின் வரிசைங்கிறதான 3ஆம் பாகத்தில் பார்த்தோம். அதில் உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம பார்த்து முடிச்சும் பார்க்கணும். அதில் வந்துட்டு 2ஆம் உயிர்த்தெழுதலையும் பார்த்தோம். இந்த 2ஆம் உயிர்த்தெழுதலை யார் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாவம் செய்த மனிதர்கள் போகிறாங்கங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உயிர்த்தெழுதல் 2 வரிசை இருக்குது. ஒன்று ஜீவனுக்குள்ளே போகிறதும், இன்னொன்று
அழிவுக்குள்ளே போகிறது தான் இருக்கிற வழியை, மற்றபடி 4 விதமான உயிர்த்தெழுதல் கிடையாதுங்கிற விஷயத்தை தான் அந்த பாடத்தை பார்த்து முடிச்சோம் பார்க்கும். இவ்வளவு நேரம் பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.